வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி அம்பர்லா கட்டிங் சுடிதார் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி, எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது வந்து நம்ம ஓப்பன் வச்சு தைக்கிற டாப்பை விட ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இந்த சுடிதார். வாங்க எப்படி கட் பண்ணி தைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டாப்போட கீழ் பார்ட்டு இதை வந்து 4 மடித்து போட்டிருக்கேன். நான் இதுக்கு எவ்வளோ துணி எடுத்திருக்கேன்னா 2.5 மீட்ரு எடுத்திருக்கேன். அதாவது இந்த கீழ் பார்ட்டுக்கு மட்டும் 2.5 மீட்ரு, மேல் பார்ட்டுக்கு 1 மீட்ரு, மொத்தமாக உங்களுக்கு 3.5 மீட்ரு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கிறேன். இடுப்பு சுற்றளவு 32, அதில் 2 இன்ச்சை கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கிராஸில் வெட்டுறதுனால அது கொஞ்சம் அதிகமாகவே ஆயிரும். அதனால் 2 இன்ச்சை கம்மி பண்ணி மீதி 30 இருக்குது. 30 நாளாக டிவைட் பண்ணால் 7.5 இன்ச் வருது. இப்போ அந்த 7.5 இன்ச்சை இந்த இடத்துல கிராஸாக அப்படி வைக்கிறேன். வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். டாப்போட கீழ் உயரம் 31 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சு சேர்த்து 31ன்னு வைக்கிறேங்க. இந்த கோட்டிலேருந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு திரும்ப அந்த மேலே அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து வச்சா 41 வருது. அந்த மேலே இந்த கார்னர்லேருந்து இன்ச் டேப்பை நகர்த்தாமல் 41 இன்ச்சு பக்கத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண டாட்லாம் கனெக்ட் பண்ணி அப்படியே கோடாக போட்டுக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாலாக மடித்ததில் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 2 பீஸ் மட்டும். அதனால் அந்த 2 பீஸையும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்றேன். இது வந்து ஒரு மாதிரி நெட்டு கிளாத்தை சேர்ந்த துணி. அதனால் வந்து உள்ளார இதுக்கு லைனிங்க்கு கிரேப் சில்க் எடுத்திருக்கேன். இந்த துணியை அதே மாதிரி 4ஆக மடித்து போட்டு அந்த வெளி துணி கட் பண்ணோம்ல, அதை விட ஹைட் வந்து ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். 2 இன்ச்சு ஹைட் மட்டும் கம்மி பண்ணி வச்சு மீதி எல்லாமே அதே அளவில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ டாப்போட மேல் பார்ட்டுக்கு லைனிங் துணி கட் பண்ணுறேன். இதே கிரேப் சில்கில் 4ஆக மடித்து போட்டு கீழே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி கோடு போடுறேன். இப்போது இதோட மேல் உயரம் வந்து 14 இன்ச்சு ப்ளஸ் மேலே ஷோல்டர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காகவும் ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். இப்போ அதை அப்படியே கட் பண்ணி தனியாக எடுத்துடுறேன். இப்போது உள்கழுத்து அகலம் 3 இன்ச் வச்சுக்கிறேன். ஷோல்டர் அளவு 4 இன்ச்சு. இதெல்லாம் தையலோடு சேர்த்து தான் சொல்கிறேன். ஆம்கோல் உயரம் 7 இன்ச் வைக்கிறேன். முன்கழுத்து உயரம் 5.5 இன்ச் வைக்கிறேன். பின்கழுத்து 6 இன்ச்சு. ஏன்னா இது நெக் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால 3 இன்ச் வச்சுருக்கிறதுனால முன்னாடி கழுத்து 5.5 போதும். இதில் கழுத்து வந்து ரவுண்டு ஷேப்பாக வேண்டான்னாங்க. ஏன்னா பாவுலே வந்து அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக வளைவு வந்து, அதாவது ஒரு பாவுலே ரவுண்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ரவுண்டு போட்டிருக்கேன். ஆம்கோல் வந்து இது மாதிரி வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பாடி சுற்றளவு எடுக்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லலை, விட்டுட்டேன். இதோட பாடி சுற்றளவு வந்து கரெக்டான அளவு 38 இன்ச்சு. லூஸ்க்காக ஒரு 2 இன்ச்சு சேர்த்து 40 இன்ச்சு பாடி சுற்றளவு. 40 இன்ச்சை 4ஆக டிவைட் பண்ணோன்னா 10 இன்ச் வருது. 10 மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் தையலுக்காக 2, பிரித்து விடுறதுக்காக அந்த இடத்துல 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, மேலே 12 இன்ச் வச்சுருக்கோம்ல, அதை விட 1 இன்ச்சு கம்மி பண்ணி கீழே 11 இன்ச்சாக வச்சுக்கலாம்.
இப்போது இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பார்ட்டையுமே ஒன்றா போட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு கட் பண்ணிட்டோம். அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் பார்ட்டில் ஓப்பனுக்காக ஜிப் வைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம் 2ஆ. இப்போது கை கட் பண்ணுறதுக்காக லைனிங் துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போது கை கட் பண்ணுறதுக்காக லைனிங் துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இதில் கையோட உயரம் 15 இன்ச் எடுக்கிறேன். மடிப்பு பாகத்தில் ஃபஸ்ட்டு 15 இன்ச் எடுக்கிறேன். இப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறதுல 3.5 இன்ச் மட்டும் மேலேருந்து கம்மி பண்ணுறேன். கையோட அகலம் 8 இன்ச் மார்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. இப்போது இந்த மாதிரி வளைவாக கோடு போட்டு கை வரைஞ்சிக்கலாம். கீழே கையோட அகலம் எவ்வளோ வருதுங்கிறத பார்த்து அதோட தையலுக்கு எக்ஸ்ட்ரா துணி சேர்த்து கீழேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். கையோட கீழ் சுற்றளவு 4ஆக மடித்து போட்டிருக்கனால இந்த இடத்துல 5.5 இன்ச் வருது. ப்ளஸ் அது கூட தையலுக்கு அந்த சைடு 1.5 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோடு போட்டதில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது சுடிதாரோட மேல் பார்ட்டுக்காக ஒரு மீட்டர் தனியாக கட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதில் டாப்போட மேல் பார்ட்டு கட் பண்ணுறதுக்காக 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் மீதி இருக்க துணியை 4ஆக மடித்து போட்டு கை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை மேலே வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுடிதார் டாப்போட மேல் பார்ட்டை தைக்கலாம். இப்போ லைனிங் துணியையும் அந்த மேலே உள்ள வெளி துணியையும் வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். நான் இதில் கழுத்துக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கலான்னு இருக்கேன். அதனால் 2 கிளாத்தையும் ஒன்றா வச்சு அட்டாச் மட்டும் பண்ணுறேன். கேன்வாஸ் வைக்க வேணான்னு நினைக்கிறவங்க சுடிதாரோட வெளி துணியில் மேல் பக்கத்தில் லைனிங் துணியை வச்சு தைச்சி அப்படியே உள் பக்கமாக திருப்பி அது மாதிரி தைச்சி அதுக்கப்புறமா மீதியை தைக்கலாம். நான் இப்போ கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுனால ஃபுல்லாகவே ஆர்ம்லேருந்து ஷோல்டர் கழுத்து எல்லாத்தையுமே அப்படியே 2ஐயும் வச்சு அட்டாச் மட்டும் பண்ணுறேன். இப்போது நான் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கிறதுக்காக கேன்வாஸில் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வச்சு அகலம் வச்சு கட் பண்ணி எடுத்து அதை லைனிங் துணி மேலே வச்சு தைக்கிறேன். இதை அப்படியே அயர்ன் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்னொரு ஓரத்தை அந்த சைடு ஓரம் பிசிறு இருக்குல்ல, அதை இப்படி மடக்கி தைச்சிக்கலாம். இது ஆக்சுவலாக நம்ம கேன்வாஸ் வச்சு திருப்புறதுனால சுடிதாரோட மேல் பார்ட்டில் கழுத்து வெட்டாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் வெட்டிட்டேன். சரி பரவாயில்ல, ஆனாலும் கேன்வாஸ் வச்சு தைக்கணுங்கிறதுக்காக இப்போ கேன்வாஸையும் அதே அளவு வச்சு கட் பண்ணியிருக்கேன். கேன்வாஸ் வச்சு தைக்கணுன்னா நீங்கள் டாப் துணியில் மேலுதில் கழுத்து கட் பண்ண வேண்டாம். கேன்வாஸில் மட்டும் கழுத்தை கட் பண்ணி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மேல் பார்ட்டில் இருக்க துணியில் ஏற்கனவே லைனிங்கில் கழுத்து வெட்டிட்டதுனால இந்த வெளி துணியிலையும் கழுத்தை வெட்டிடுறேன். அப்போ தான் கேன்வாஸை வச்சு தைக்க முடியும். இதில் இப்போ இந்த கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கிறதுலையும் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுறேன். அப்படியே இப்போ டாப்போட மேல் பக்கத்தில் அந்த கேன்வாஸை கரெக்டாக அந்த ஷேப்பில் வச்சு அப்படியே தைக்கணும். அந்த ஷேப்பில் நிற்கலைன்னா இன்னும் வச்சு அப்படியே பின் பண்ணிவிட்டு கூட தைக்கலாம். கரெக்டாக வச்சு கேன்வாஸ் மேலே தையல் போடாமல் கேன்வாஸை ஒட்டி பக்கத்தில் 1/4 இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அந்த அளவுலேயே வச்சு தைச்சிட்டு வரலாம். தைச்சிட்டு லைட்டாக அந்த வளைவுல எல்லாம் கட் பண்ணி விட்டு அப்படியே ஃபுல்லாக உள் பக்கமாக திருப்பி மேலே ஸ்டிச்சிங் போட்டுடலாம். நான் இதில் சும்மா ஒரு டிசைனுக்காக அந்த ரவுண்ட்லே 4-5 தடவை பக்கத்தில் தையல் போட்டிருக்கேன். இப்போது கழுத்து தைச்சி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா
அப்படியே உள் பக்கத்தை வெளியில் வச்சு அதில் 4.5 இன்ச்சு ஹைட்டுக்கு டாட் மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட சென்டரில் வர மாதிரி பாருங்கள். மேலேருந்து சென்டர்கிட்ட மார்க் பண்ணுறது. கீழே இருந்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி சைடில் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி டாட் பிடிச்சி வேணாலும் டாப் தைக்கலாம், அல்லது பிரின்சஸ் கட்டில் வேணாலும் தைக்கலாம். பிரின்சஸ் கட்டில் நான் வந்து வேற ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் பீஸ் எப்படி தைக்க போகிறோம்னா, அந்த நல்ல துணியோட வெளிப்பக்கத்தில் லைனிங் துணியை வச்சு கழுத்தையும் ஓப்பனையும் மட்டும் தைச்சிட்டு கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு ஆம் சைடில் எல்லாம் அப்படியே அட்டாச் பண்ணி வச்சிடலாம். அடுத்து கை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த மாதிரி வெளிப்பக்கத்தில் லைனிங் துணியை வச்சு தைச்சி அப்படியே திருப்பி மேலே படிமான தையல் போட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக உள் பக்கம் திருப்பி திரும்ப மேலே 2 படிமான தையல் போட்டு லைனிங் துணியையும் மேல் துணியையும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கையோட சென்டரை ஷோல்டர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சு பிடிச்சி எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து ரெண்டையும் சேர்த்து வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ண பிறகு இப்போ சைடு தைச்சிக்கலாம். இப்போ கை ரெண்டையும் சமமாக வச்சு அதே மாதிரி அந்த பாடி இதையும் சமமாக வச்சு ரஃப்பாக ஒரு தையல் போடுறேன். ஃபஸ்ட்டு ஓரத்தில் கையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடுப்பு வரைக்கும் ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து முன்னாடி பக்கத்துக்கு 2 டாட்டு பிடிச்சிருக்கிறதுனால பேக் சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் துணி இருக்கும். அதை பற்றி நீங்கள் இது பண்ண வேண்டாம். அது எப்படி அளவு எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து சமமாகவே வச்சு கையிலேருந்து இடுப்பு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரஃப்பாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போது ஜிப்பு வைக்கிறதுக்காக ஓப்பன் வச்சுருக்கோம்ல, அந்த சைடு அந்த 2 ஓரத்தையும் சேர்த்து பிடிச்சி இப்போ 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சே அளவிடுங்க. இடுப்போட மொத்த சுற்றளவு 32, 32ல் பாதி 16 இன்ச் வந்தோடனே அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குதோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவை இந்த மாதிரி அளந்துக்கங்க. அதை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணி அது எவ்வளோ வருதோ அந்த அளவை இடுப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போ கையோட சுற்றளவு எவ்வளோ நம்ம வந்து அளந்து மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அளவை, அந்த அளவை இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இடுப்பு அளவில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இந்த இடத்துல பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பாடி சுற்றளவு வந்து 10 இன்ச்சு. அதை மார்க் பண்ணி இப்படி கோடு போட்டு இப்போ சின்ன தையலில் வச்சு தையல் போட்டுக்கலாம். இப்போது நம்ம மேல் பார்ட்டை ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ கீழ் பார்ட்டை தைக்க ஆரம்பிக்கலாம். கீழ் பார்ட்டில் வந்து லைனிங் துணி, வெளியில் போடுற துணி எல்லாத்தையுமே கீழ் பக்கத்தை சுற்றிலும் நான் வந்து ஜிக்ஸாக் அடிச்சிட்டேன். நீங்கள் ஜிக்ஸாக் அடிக்க முடியலன்னா கீழ் ஓரத்தை மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது வெளி பார்ட்டோட இடுப்பு பக்கம். இந்த இடுப்பை நான் அப்படி 2ஆக மடிக்கிறேன். ஒரு பீஸை மட்டும் எடுத்து, ஏன்னா 2 பீஸ் இருக்கும், இதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து 2 ஓரத்தையும் ஒன்றா வச்சு சென்டரை மடிக்கிறேன். இப்போ அந்த சென்டரில்
ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணுறேன். இது எதுக்குன்னா ஓப்பன் ஜிப்பு வைக்கிறதுக்காக. ஜிப் வந்து கொஞ்சம் லாங்காக வைக்கணும்ல, அதுக்காக அந்த இடத்துல கட் பண்ணுறேன். அதே மாதிரியே லைனிங் கிளாத்லேயும் 2 பீஸ் இருக்கும். அதில் ஒரு பீஸை மட்டும் எடுத்து இதே மாதிரியே 2 ஓரத்தையும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு பீஸை மட்டும் நடுவில் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த வெளி கிளாத்தில் எந்த இடத்துல அந்த ஓப்பன் கட் பண்ணமோ அதையும் இந்த லைனிங் கிளாத்தில் எங்கே அந்த ஓப்பன் கட் பண்ணமோ அதையும் ஒன்றா வச்சு தைக்க போகிறோம். இப்போ இதில் இந்த வெளி கிளாத்தோட மேல் பக்கத்தில் லைனிங் துணியை வச்சு இந்த வி ஷேப்பில் இருக்கிறத இப்படி தைச்சு அப்படியே உள்ளே திருப்பணும். இப்போது இந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணி விட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ லைனிங் துணி உள்ளார போயிடும். இப்போது லைனிங் துணியையும் வெளி துணியையும் இடுப்பு சுற்றளவை அப்படியே ரெண்டையும் ஒன்றா வச்சு தைச்சிக்கலாம். இதுக்காக 2 துணி தனித்தனியாக போகாமல் இருக்கிறதுக்காக லைனிங் துணியை மேல் துணியையும் இடுப்பு சுற்றளவு இருக்குல்ல அதை வந்து இந்த ஓப்பன் தைச்ச பிறகு சும்மா ரஃப்பாக ஒரு தையல் போட்டு 2 பீஸாக இருக்கிறத அப்படியே ஒரே இதாக லைனிங் துணியையும் மேல் துணியையும் ஒரே துணியாக தைச்சாச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் வரணும். சைடில் கட் பண்ணி 2 பீஸாக இருந்ததெல்லாம் சைடில் போயிடும். இந்த ஓப்பன் இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த ஓப்பன்லேருந்து இப்படியே சுற்றிலும் வச்சு அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இடுப்பு சுற்றளவு 2 இன்ச்சு கம்மியாக கட் பண்ணோம்ல, அது வந்து இப்போ வச்சு தைக்கும்போது அந்த 2 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். இப்போ நான் மேல் பார்ட்டையும் கீழ் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறேன். இடுப்பில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மேல் பார்ட்டையும் கீழ் பார்ட்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதில் இனிமேல் ஜிப்பு மட்டும் வச்சு தைக்கணும். இப்போ மேலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜிப்பு வச்சு தைச்சிக்கலாம். இப்போது ஒரு பெரிய ஜிப்பு எடுத்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் சைடு உள்ளதை உள் பக்கமாக வச்சு, அது வெளியில் தெரியாமல் உள் பக்கமாக வச்சு மேலே ஒரு தையல் போட்டு வரலாம். இப்போது கீழே அந்த ஓப்பன் தைச்சிருக்கோம்ல அது வரைக்கும் தைச்சிட்டு நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. இது நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதை ஒரு வழியாக எடுக்காமல் தைக்கலாம். பட் புதுசாக தைக்கிறவங்களுக்காக நான் எடுத்துகிட்டு தைச்சி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2வது பக்கத்தை இந்த மாதிரி மேலே வச்சு க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சு பிடிச்சி பாருங்கள். அப்போ அது பிடிச்சி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல அப்படியே வச்சு பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இப்போ அப்படியே வச்சு மேலே தையல் போடுங்க. மேலே தையல் போட்டு ஒரு 3/4 இன்ச் அளவு இந்த சைடு வந்துடணும். வந்ததுக்கப்புறமா தான் அடுத்த சைடு ஜிப்பு தைக்கிறதுக்காக திருப்பணும். இப்போ திருப்பி இப்போ மேலே ஜிப்போடு சேர்த்து தையல் போட்டு வரணும். இப்போ இந்த சைடு ஜிப்புக்கிட்ட தைக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு தைச்சோம்ல ஜிப்பு அந்த அளவு கேப்பில் வராது. அந்த சைடு 1/4 இன்ச் அளவுலேயே தைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த சைடு 3/4 இன்ச் அளவுக்கு வரும்.
3/4 இன்ச் அளவுக்கு வச்சு மேலே தையல் போடணும். அப்போ தான் ஜிப்பு வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி வரும். அதுக்காக தான் இப்படி தைக்க சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து வெளியில் தெரியல பார்த்தீங்களா? ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டா ஜிப் வெளியில் தெரியாது. இப்போ மேலே ஜிப்போட மேல் எண்டில் ஒரு கொக்கி வச்சு தைச்சிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.